இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு சுண்ணாம்பு வட்டத்துக்குள்ள ஒரு பொண்ணை காட்டுறாங்க. திருதுப்புன்னு ஜட்டியோட குண்டா ஒருத்தர் உள்ள வரார். அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு போறார். அடுத்து பார்த்தா இந்த மாதிரி இழுத்து செல்லப்படக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் தூக்குல ஏத்துறாங்க, கொலை பண்றாங்க. அத ஒரு பொண்ணு இறக்கமே இல்லாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் இறந்து போன ஒரு டெட் பாடியை காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா ஒரு பொண்ணோட கண்ணுக்கு கீழே பாருங்களேன், அப்படியே லைட்டா ஒரு டாட்டூ மாதிரி ஒண்ணு அப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இப்படி என்ன ஏதுன்னு புரியாத மாதிரி ஒரு ரகசிய கூட்டத்தை காட்டிட்டு இன்ட்ரோ இங்க முடிஞ்சிருது. இன்ட்ரோ படுபயங்கரமா இருக்குதுல. பிரிங் ஹர் பேக் அப்படின்னு 2025 வந்த ஒரு ஹாலிவுட் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இறப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தையும் இறந்தவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற முயற்சியையும் இந்த படத்துல நமக்கு காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சோ, ரைட். நம்ம தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சிக்கு கண்ணு தெரியாது பாவம். அங்க இருக்கிற சில பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு பேசி பழக பார்த்தா அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணங்காரன் தான் வந்து அவளை கூட்டிட்டு போவான். என்ன எனக்கு கண்ணு தெரியலங்கிறதுனால என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு ஒன்னு பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்றான். ஆக்சுவலா அப்புறம் வீட்டு பக்கம் வந்தா வீட்டுல இவங்களோட அப்பா குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப கோரமா வாந்தி எடுத்து இறந்து போறார். இறந்து போய் கிடக்கிற அப்பாவை பத்தி இவன் ஷாக் ஆயிருக்கான். ஆனா தங்கச்சியோ ஒருவேளை அவரை காப்பாற்ற முடியுமான்னு செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுவா. அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண டெட் பாடியை எடுத்துட்டு போறாங்க. இப்போ ஏற்கனவே அம்மா இல்ல, இப்ப அப்பாவும் இல்ல. இங்க மூத்தவனுக்கு அண்ணனுக்கு 18 வயசு ஆயிருந்தா கூட தங்கச்சி அவனே பாத்துக்கலான்னு விட்டு போவாங்க. 18 வயசு ஆறதுக்கு இன்னும் 3 மாசம் பாக்கி இருக்குது. இந்த 3 மாசம் இவங்களை யாரையாவது பாத்துக்கணும், இல்ல டெம்பரரியா யாருக்காவது தத்து கொடுக்கணும். அது சம்பந்தமா தான் இப்போ அவங்க நாட்டுல இருக்கிற குழந்தைகள் நல காப்பகம் அவங்க கிட்ட எங்க அனுப்பலாம் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல பொண்ணு இருக்குதான் ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட தங்கச்சியை கொடுத்துடலான்னு பேசிட்டு இருக்காங்க. எது என் தங்கச்சியை தனியா கொடுக்க போறீங்களா, என் கூடயே அமுச்சு வச்சிருங்கன்னு இவன் கேட்கறான். இல்ல தம்பி, உனக்கு ஒரு 3 மாசம் ஆகணும், 18 வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் தங்கச்சி நீ பாத்துக்கலாம், அது வரைக்கும் அந்த அம்மா பாத்துக்கிட்டோன்றாங்க. குழந்தைகள் நல காப்பகத்தை சேர்ந்தவங்க கவுன்சிலர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ணங்காரனோ, இல்ல கவுன்சிலர், என்னையும் அப்பா அதே வீட்டுக்கு அமிச்சிருங்க, நானும் அங்க போறேன் அப்படிங்கிறான். இந்த அம்மா யோசிக்குது. இல்ல உன்னோட பழைய விஷயமெல்லாம் அப்படின்னு இழுக்குது. என்ன பழைய விஷயம்னு தங்கச்சி கேப்பா. சின்ன வயசுல இவன் கொஞ்சம் ரஃபா நடந்துருப்பான், அடிதடி கேஸ் எல்லாம் ஆயிருக்குது. அதனால அந்த அம்மா உன்னை ஏத்துக்குமான்னு தெரியாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன், 2 பேரையும் ஒரே வீட்டுல கொடுக்க முயற்சி பண்றேங்கிறாங்க கவுன்சிலர். அப்புறம் எதிர்பார்த்தாப்லயே ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்களா, ரிசல்ட் என்னங்கிறது தெரியல. அண்ணனும் தங்கச்சியும் கட்டில் கடையில உட்காந்துக்கிட்டு இறந்து போன அப்பாவை பத்தியும் பழைய வாழ்க்கையை பத்தியும் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்க அந்த குழந்தை சொல்லும், அந்த தங்கச்சி கேட்கும், இறந்து போன பிறகு அவங்க எங்க போவாங்கன்னு. அதுக்கு அண்ணங்காரன் சொல்லியிருப்பான், ஒரு பிளேனை பிடிச்சு சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு ஏதோ சொல்லி ஆறுதல் படுத்துறான். அப்புறம் இவங்க அந்த வளர்க்க போற அந்த அம்மா வீட்டுக்கு டெம்பரரியா தத்தெடுக்கிறாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போறாங்க. நம்ம பையிலே கார் ஓட்டிட்டு போறான். பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி சுண்ணாம்புல ஏதோ ஒரு வட்டம் போட்டாப்ல ஒரு லைன் இருக்குது. தான் போற இடம் எப்பேற்பட்ட இடம் என்ன ஏதுன்னு தெரியாம 2 பேரும் ஜம்முன்னு போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. உள்ளேயும் வந்தாச்சு. ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க போல. வளர்ப்பு தாய் வரா. இவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா கொஞ்சிரா செய்யறா. நல்லபடியா சிரிச்சு வரவேற்கிறா 2 பேரையுமே. இந்த அம்மா வீட்டுல இறந்து போன நாய் ஒண்ணு இருக்கும். அந்த நாயோட பாடிய அதே ஞாபகார்த்தமா பொம்மை மாதிரி ஸ்டஃப் பண்ணி மாத்தி வச்சிருக்கா. அதை அவங்க கிட்ட காட்டுறா. பூனைகிட்ட எதுவும் வளர்க்கலையான்னு கேட்டா, வளர்க்குறேன், எங்கேயோ ஓடி போச்சு, இருந்துச்சுன்னா அதையும் இதே மாதிரி பண்ணி பொம்மை ஆக்கிடுவேன்னு சொல்லி காமெடி பண்ண 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் இங்க குழந்தைகளுக்கான ரூம் ஒண்ணு இருக்கும். அதை தான் தங்கச்சிக்கு அவ கொடுக்க போறா போல. இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி யாரு இருந்தான்னு கேட்டா, இந்த அம்மா தன்னோட பொண்ணு அவளுக்கும் கண்ணு தெரியாது போல. உன் தங்கச்சி மாதிரியே என் பொண்ணுக்கும் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எங்க உங்க பொண்ணுன்னு கேட்டா, அவ இறந்துட்டா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஐயோ சாரின்னு சாரி கேக்குறா. பரவாயில்ல, உனக்கு அது தெரியாதுல்ல, உன் தப்பு இல்ல அப்படிங்கிறாங்க அம்மாவும். எப்படி இறந்தாங்கன்னு தங்கச்சி கேட்க, ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டதா அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் கொல்லப்புறத்து பக்கம் போய் சுத்தி பார்க்கலாமே இவங்க கிளம்புறாங்க. கொல்லப்புறத்து பக்கம் வந்தா அங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஒரு பையன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்க நின்னுகிட்டு இருக்கான். பூனை வளர்க்கறதா சொன்னாங்கல்ல, அந்த பூனை அவனோட கையில தான் இருக்குது. இதே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தான் இவங்க பொண்ணு இறந்து போயிருப்பா போல. பாவம், அவங்க கிட்ட இருந்து அந்த பூனையை அந்த அம்மா புடிங்கிடுது. அந்த பையன் கொஞ்சம் ஆக்வர்டா வித்தியாசமா இருக்கிறான். அவனோட கண்ணுக்கு கீழேயும் அந்த சிவப்பு கலர்ல டாட்டூ போட்டாப்ல இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே, யாரோ ஒருத்திக்கு இதே மாதிரி டாட்டூ இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி டாட்டூ எங்க கண்ணுக்கு பக்கத்துல உருவாகி இருக்குது. தான் சொந்தக்கார பையனும் கொஞ்ச நாள் இங்க தங்க இருக்கிறதாகவும் அந்த அம்மா சொல்லி இருக்குது. அப்புறம் வந்தவங்களோட உயரத்தெல்லாம் மார்க் பண்ணி குறிச்சுக்கிறாங்க. அந்த பையன் பேரு ஆலிவரா. ஆலிவர் ஒரு மாதிரி பேசாம கொள்ளாம கம்முன்னே கிடக்குறான். அவனையும் கூப்பிட்டு உயரத்தெல்லாம் அளந்து காட்டிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம அண்ணங்காரன் ரொம்ப உயரமா வளர்ந்துட்டான்னு அவனையும் மார்க் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பழைய வீட்டுல இவனுக்கு நிறைய ஜிம் ஐட் எல்லாம் வச்சிருப்பான், வெயிட் எல்லாம் வச்சிருப்பான். அதையெல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடுக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுக்கப்பட்டாச்சு. தங்கச்சிக்கு தனி ரூம். இவன் தான் ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான். அதுல இந்த மாதிரி புது வீட்டுக்கு வந்துட்டேன், புது வீட்டுல ஒரு கிறுக்கு இருக்கிறான் அப்படின்னு ஆலிவரை பத்தி ஏதோ கிறுக்குன்னு மெசேஜ் பண்ணிருப்பாப்ல. கரெக்டா அந்த அம்மா வந்து ஏதோ பேசிட்டு இருக்க, இவன் மெசேஜ்ல கிறுக்குன்னு சொன்னதெல்லாம் மறைச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருப்பான். ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த போன் எடுத்து அவன் நோண்ட ஆரம்பிப்பா. பர்மிஷன் இல்லாம போன் எடுக்க கூடாதுன்னு தெரியாதான்னு போனை பிடிக்கிறான். ஆனா அந்த நொடி அந்த அம்மா ஒரு செகண்ட் பயந்து போயிடுச்சு. இல்ல நான் தெரியாம தான் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க பயந்து ஓடிடுறாங்க. அப்புறம் அந்த அம்மா இறந்து போனா தன் பொண்ணோட ரூம்ல இருக்கிற தங்கச்சிக்காரிய ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருக்கா. ராத்திரி ஆயிடுச்சு. பார்த்தா இதே வீட்டுல ஏதோ ஒரு டிவில படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, சில விசித்திரமான வினோதமான ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில ஸ்விம்மிங் பூல்ல அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு ஹாயா உட்காந்துட்டு இருக்குது. நம்ம பையன் முழிக்கிறான். ஜொல்லு விட்டுட்டு படுத்து கிடக்குறான். பார்த்தா ஏதோ உச்சா போயிருப்பான் போல தெரியுது. பேண்ட் எல்லாம் நனைஞ்சு போய் கிடக்குது. அட செயின், அதை அவனே வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு இருக்கான். குளிக்கணும்னு போனா
இவனுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஏன்னா இவங்க அப்பா குளிச்சிட்டு இருக்கும் போது தானே இறந்து போனாரு. தங்கச்சி செயற்கை சுவாசம் கொடுக்க நினைச்ச எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறான். இன்னைக்கு அப்பாவோட இறுதி அஞ்சலி செலுத்த போற நாள். சோ ஆலிவர் ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டு சேஃபா பத்திரமா இரு கண்ணுக்குட்டி அப்படின்ட்டு அந்த அம்மா கிளம்பி இங்க வந்துருச்சு இவங்களை கூட்டிட்டு. தங்கச்சிக்கு கண்ணு தெரியலனாலும் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் நம்ம பையன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எல்லா பேரும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க இந்த அம்மா பாருங்களேன், யாருக்கும் தெரியாம இறந்து போன அந்த அப்பாவோட தலைமுடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறா. நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப அங்க வீட்டு பக்கம் பார்த்தா ரூமுக்குள்ள அடப்பட்டு கிடந்த ஆலிவர் ரூமோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியில வரான். கையெல்லாம் ரத்தமா இருக்கும். அதையும் தாண்டி வெளியில வரான். வெளியில ஒரு சின்ன குடவுன் இருக்கும், ஸ்டோர் ரூம். அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டை அவுக்க முயற்சி பண்றா, முடிய மாட்டேங்குது. ஒரு கூண்டுக்குள்ள நிறைய கோழிகள் வளர்க்கப்படுது. அந்த கோழிகளை பாத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு மார்க்கமா. வாயெல்லாம் நமக்குது அவனுக்கு. அப்பாவுக்கு பாசமா முத்தம் கொடுப்பான்னு சொன்னா நம்ம பையன் முத்தம் கொடுக்க மாட்டேன்னுவான். அவனுக்கு முத்தம் கொடுக்க தோணல. சரி பரவாயில்லன்னு இந்த அம்மா முத்தம் கொடுத்து நல்லபடியா இறுதிச்சடங்கு முடிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி வருது. ஜாலியா பேசிட்டே வருவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கூட ஒன்னா ஏதோ சரக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தங்கச்சி ரொம்ப அழகா சிரிக்கிறா, கொள்றா. ஒரு நல்ல வீட்டுக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு 3 பேருக்கும் சந்தோஷம் தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் ஆலிவர் அந்த பக்கத்துல சோகமா பாத்துட்டு இருக்கான். அவ்வளவு சிறப்பா போகுது. எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். இந்த நாள் மாதிரி ஒரு நாள் இல்ல. எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அந்த அம்மாவுக்கு அண்ணங்காரன் தேங்க்ஸ் கூட சொல்றான். அப்பதான் பேச்சு விளக்குல உங்க பொண்ணை பத்தி ஏதோ சொல்லுங்கன்னு சொல்ல, அவ இல்லாத இந்த வீட்டுல வாழ்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ தூங்காத இந்த படுக்கையில படுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அவளை புதைச்ச அந்த இடுகாட்டுல அவளோட சவத்துக்கு பக்கத்திலேயே பல நாட்களா அப்பப்போ உட்காந்துக்கிட்டே இருப்பாளாம். அப்பயாவது தான் கூட அவ இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குமா அவங்களுக்கு. அவளோட அந்த சத்தம், அம்மானு கூப்பிடுற அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்கறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாவம். அப்புறம் நம்ம ஹீரோவும் மனசு விட்டு, அண்ணங்காரனும் மனசு விட்டு சின்ன வயசுல தான் தங்கச்சியை ஒரு தடவை அடிச்சிருக்கான் போல. தங்கச்சி சொல்லி இருக்கா போல அம்மா கிட்ட. ஏன் அடிச்சேன்னு விசாரிக்க, இல்ல எங்க அப்பாவோட மூத்த தாரத்தோட பையன் நான். எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு 2ஆம் தாரமா என் தங்கச்சியுடைய அம்மாவை கட்டிக்கிட்டாரு. எங்க அப்பா பிராக்டிகலா பார்த்தா ரொம்ப ரஃப் டைப். யாரு இல்லாத சமயம் தன்னை போட்டு அடி அடிப்பாராம். யார் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் தான் மேல காட்டுவாராம். இதெல்லாம் தங்கச்சிக்கு தெரியாதான். அப்படி அடி வாங்கும் போதெல்லாம் இவனுக்கு பயங்கர கோவம் வரும். இவ்வளவு தன்னை அடிச்சவன் தன் தங்கச்சியை ஒரு தடவை கூட தொட்டது கிடையாதான். அதனாலேயே இன்னும் ஆத்திரமா இருந்தது. அந்த அரியா வயசுல அந்த கோவத்தை என் தங்கச்சி மேல காட்டினேன். ஆனா அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அவளை நான் ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருக்கிறேன். இனியும் பார்த்துப்பேன்னு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் நல்லா தூங்கி போயிட்டாங்க. இந்த அம்மா பாருங்களேன், ரொம்ப வினோதமா அப்ப நடந்துக்க ஆரம்பிக்குது. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல உச்சா போயிட்டு அந்த உச்சாவை கொண்டு வந்து அண்ணங்காரனோட Dress மேல ஊத்தி விடுறா. அப்புறம் அவனோட போனை எடுத்து அவனோட கண்ணை காமிச்சு அன்லாக் பண்ணி போனையும் நோண்டி பார்த்துட்டு இருக்கா. என்னென்ன கூத்து பண்றா பாருங்க. ஆனா எதுக்கு தான் புரியல. அந்த பக்கம் பார்த்தா ஸ்விம்மிங் பூல் ஏரியா பக்கம் நம்ம ஆலிவர் திரியறான். ஆலிவரை கூப்பிட்டு நல்லபடியா குளிப்பாட்டிட்டு, நான் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டா தான் பண்ணனான்னு தெரியல, ஏதாவது ஒரு சமிக்கை காட்டினா நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு சிக்னல் கொடு, கமான்னு ஆலிவர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. அடுத்த நொடி பார்த்தா இவ ஒரு மாரியா ஒரு பார்வை பாக்குறான். சத்தம் ஒரு மாரியா வருது. பின்னாடி இருக்கிற குழாயில இருந்து தண்ணி தானா வருது. அப்புறம் சத்தம் அதிகமாகும். திடீர்னு தண்ணி எல்லாம் சூடாகி நீராவியாகும். அடுத்து அங்க இருக்கிற கண்ணாடி உடையும். அவரோட கண்கள் பாருங்க, ஆலிவரோட கண்ணு 2 எப்படி செவந்து போச்சுன்னு பாருங்க. சோ இந்த அம்மா கேட்ட அந்த சமிக்கை, அந்த சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்த நாள் காலையில பார்த்தா அண்ணங்காரன் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா பேண்ட் ஈரமா இருக்குது. அடச்சே, ஈரமாயிடுச்சா அப்படின்னு எந்திரிச்சு அந்த துணியை துவைக்கிறதுக்கு வந்தா அந்த அம்மா நான் துவைக்கிறேன்னு வலுக்கட்டாயம் அந்த துணியை வாங்குது. அப்படி வாங்கி பார்க்கும்போது ஐயோ ஈரமா இருக்குது, நைட்டு உச்சா போனையா, அச்சோ பாவம் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்குது. சரி போய் நல்லா குளி, நாங்க வெளியில போயிட்டு வரோம், நாங்க வர்ற வரைக்கும் ஆலிவரை நல்லபடியா பாத்துக்கோ, ரூமை விட்டு ஆலிவரை வெளியில விடாத அப்படின்னு பல அட்வைஸ் போட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சு. இவன் பாத்ரூம் பக்கம் குளிக்க போனா இவனுக்கு பயமா இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அந்த இறந்து போனார்ல, அது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால பாத்ரூம் பக்கம் போகாம வெளிப்பக்கம் போய் குளிக்கிறான். அப்புறம் நம்ம ஆலிவரை போய் பாக்குறான். ஆலிவர் மாரியா நின்னுகிட்டே இருக்கிறாப்ல. என்னடா உனக்கு பசிக்குதா, ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கட்டுமான்னு ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்படி குடிக்கும்போது கத்தியில குத்தி கொடுப்பான், இதை சாப்பிடுப்பான்னு. ஆனா பைபிள்ல கத்தியும் சேர்த்து பிடுங்கி அதையே ஏதோ சாப்பாடு மாதிரி கத்தியை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அடப்பாமே, நம்மால இந்த பக்கம் தட்டை எடுத்துக்கிட்டு இருந்தவர் அதை பார்த்துட்டு பயந்து ஓடி போய் துப்பா அந்த கத்தியை புடுங்குறாரு. ஏன்டா அப்படி பண்ணு கத்தியை பிடுங்கி போட்டார். ஒரு பல்லு உடஞ்சு போச்சு, உள்ளெல்லாம் வாயை கிழிச்சு விட்டுருச்சு. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன்னு கூட்டு ஓடியாரு. அந்த சுண்ணாம்பு கோட்டை தாண்டும் போது பையன் பயங்கரமா துடிக்கிறான். ஐயோ துடிக்கிறான். ஏன் அப்படி ரியாக்ட் பண்றான்னு யாருக்கும் ஒன்னும் பிடிபடல. அதுக்குள்ள வெளியில போன அந்த அம்மா தங்கச்சிக்காரியோட சேர்ந்து வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்டு ஓடியாராங்க. எதுக்கு கோட்டை விட்டு அவனை வெளியில கூட்டியாந்த, எதுக்கு வெளியில கூட்டியாந்தன்னு தான் கேக்குறாங்க. இவன் பயங்கரமா அலறான். வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வர பாக்குறாப்புல இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணு இவனுக்கு பிடிபடல. அந்த அம்மா வேற காட்டு கத்துது. நான் ஒண்ணும் பண்ணலங்கிறான். தங்கச்சி வேற விசாரிக்குது என்னடா பண்ணேன்னு. நான் ஒண்ணுமே பண்ணலங்கிறான். ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இவனுக்கும் பயமா தான் இருக்குது. கத்திக்கிட்டு இருக்கிற அந்த பயல அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த பழைய ஃபுட்டேஜை போட்டு விட்டுட்டு அந்த ஃபுட்டேஜ்ல ஏதோ மந்திரம் போட்டு ஏதோ செய்வாங்க. அதே மாதிரி இவளும் செய்ய பாக்குறா. அவரோட கையில கூட ஒரு டாட்டோ இருக்கு பாருங்க. அந்த ரகசிய குழுவை சேர்ந்தவ தான் இவளோ என்னவோ தெரியல. நெத்தி போட்டுல அப்படியே வட்ட வடிவுல அப்படி தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் அமைதியாராங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி இவளும் ட்ரை பண்ணி பாக்குறா. கொஞ்சமா அந்த பயல அமைதிப்படுத்துறா. இவங்களும் வெளியில இருந்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடலாமா, ஹெல்ப் கூப்பிடலாமான்னு கேட்க, அதெல்லாம் அவசியம் இல்ல, நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், தயவுசெய்து என்கிட்ட இருந்து தள்ளியேறுன்னு தங்கச்சியை உள்ள கூட்டிட்டு
கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்திடுது அந்த அம்மா. இவளுக்கு கண்ணு தெரியாது இல்ல தங்கச்சிக்கு. சோ உள்ள என்ன நடக்குதுங்கிற கோரமெல்லாம் அவளுக்கு தெரியாது. இவ என்ன பண்றான்னு பாருங்களேன். இவங்க அப்பா இறந்து போனார்ல, அவரோட தலைமுடிய சவத்துல இருந்து பொணத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்தால அத இந்த பையனுக்கு சாப்பிட கொடுக்குறா. அடப்பாவமே, நமக்கு ஒன்னும் பிடிபடல. அடுத்து பார்த்தா இவங்க ஆசையா ஒரு பூனை வளர்த்தாங்கல்ல இந்த வீட்டுல, அந்த பூனையை காணோம். யாரோ பூனையை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. பூனை காணோம்னா யார் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? கோழியை சாப்பிட்டாப்புல பூனையையும் நம்ம ஆலிவர் தான் சாப்பிட்டுருப்பானோ என்னவோ. இந்த தடவை நம்ம அண்ணங்கார ஓரளவு தைரியம் வந்து பாத்ரூம்ல போய் குளிக்க முயற்சி பண்ணும்போது இறந்து போன தான் அப்பாவோட ஆவி அங்க வர்றாப்லயும், அடுத்து பேய போற மலையில உன் தங்கச்சி சாக போறான்னு ஒரு ஆறுடத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுக்கும் அள்ளு விட்டு போயிடுது பேய பார்த்துட்டு. அடுத்த நடி வலிக்கு விழும்போது பின்னந்தலையில நல்ல அடி. திருப்பி முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். பதறுவான். மழை வேற லைட்டா வெளியில பெஞ்சிட்டு இருக்குது. என் தங்கச்சிக்கு ஆபத்து, என் தங்கச்சிக்கு ஆபத்துங்கிறான். கொஞ்சம் அமைதியாருன்னு அமைதிப்படுத்துறாங்க. அப்புறம் இந்த அம்மா ராத்திரி பார்த்தா டிவியில இறந்து போன தன் பொண்ணோட பழைய ஃபுட்டேஜ், பர்த்டே பார்ட்டி ஃபுட்டேஜ் இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்டு இவளும் உள்ள வர தங்கச்சிய பக்கத்துல வருது. அப்படியே என்னோட பொண்ணு மாதிரியே நீ இருக்கிறமான்னு பாசமா அவளையும் அணைச்சிக்கிறாங்க அம்மா. இவளால பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் பொண்ணு எப்படி இருப்பா, எவ்வளவு அழகா இருப்பா, எவ்வளவு சுட்டியா இருப்பான்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் முடிச்சு பார்த்தா இந்த அம்மா வந்து உட்கார்ந்து இருக்குது. நல்லபடியா பேசுது செய்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ நல்லபடியா தேறி வருவ அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் ஒரு மாதிரி பேய பார்த்தாப்ல பயப்படுறேன்னு கேட்க, ஆமா பேய பார்த்தேன், எங்க அப்பாவோட பேய பார்த்தேன், அடுத்து பேய போற அந்த மலையில என் தங்கச்சி இறந்து போயிடுவான்னு வந்து சொன்னாரு, பயந்து போயிட்டே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்னாகாது பாத்துக்கலாம், நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவ அப்படின்னு நல்ல விதமா பேசிட்டு இருக்குது அந்த அம்மா. எதுவா நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் தங்கச்சியை மட்டும் நீங்க மலையில வெளியில கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு வாக்கு கேட்கறான். அந்த அம்மாவும் சரின்னு வாக்கு கொடுக்குது. ஆனா வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா தங்கச்சியை வெளியில கூட்டிட்டு வந்து மலையில நல்லா நனைய விட்டு விளையாடுன்னு விளையாட விட்டுட்டு இருக்கா. அடப்பாவமே. அப்புறம் தான் பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு போட்டு விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. அங்க வச்சு ஒரு கேள்வி கேப்பா, உங்க அண்ணனுக்கு 18 வயசு வந்ததும் என்னை விட்டுட்டு போயிடுவியா, இல்ல இங்கேயே தங்கணும்னு ஆசைப்படுவியான்னு கேட்க, இல்ல எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிறது சின்ன வயசு ஆசை, இப்போ வரைக்குமே நாங்க ஆசைப்படுறோம், சோ நாங்க அண்ணன் கூட தான் போவேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறா. ஆனாலும் சனி ஞாயிறு லீவ் வந்தா கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன் அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. அப்புறம் ஒரு மேட்டரை சொல்ல மறந்துட்டேன். தங்கச்சிகாரி அண்ணனை பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் வேணா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இந்த அம்மா கிளம்பி இருக்கும். அப்போ அண்ணனுக்கு ஒரு பாடி ஸ்ப்ரே கொடுத்துருப்பா. அந்த பாடி ஸ்ப்ரேயை கிஃப்டா கொடுத்துட்டு இந்த அம்மா வந்திருக்கும். இப்போ அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. இவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் வெயிட்ட தூக்கி திரிவான். அந்த மாதிரி தான் இப்போ வெயிட்ட தூக்கி திரிறான். அங்க பார்த்தா நடுராத்திரி நேரத்துல அந்த பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல இறந்து போன ஒரு டெட் பாடியோட வாயை ஏதோ ஒன்னு பயங்கரமா கவ்வி எடுத்து உயிரோட இருக்கிற இன்னொருத்தவங்களோட வாய்க்குள்ள போய் செலுத்துது. இதையெல்லாம் ஆலிவரை பார்க்க வைக்கிறா. நெத்தில வேற வட்ட வட்டமா ஏதோ போட்டுக்கிட்டே வேற இருக்கிறா. அந்த பக்கம் பாருங்க என்ன கூத்து பண்றான்னு பாருங்க. இப்ப அண்ணங்காரன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான்ல, அவன் ஒரு பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றான்ல, அந்த ஸ்ப்ரேயை தான் உடம்பு முழுக்க நல்லா அடிச்சுக்கிட்டு நல்லா மணக்க அடிச்சுக்கிட்டு தங்கச்சியோட ரூமுக்கு போய் கையை ஓங்கி தங்கச்சியோட கண்ணத்துல அடிக்க போறவ ஒரு செகண்ட் யோசிப்பா. இருந்தாலும் மனசு கேட்கல. டப்புன்னு என்ன தெரியல, சத்துன்னு கண்ணுல ஒரு குத்து குத்திட்டு ஓடிடுறா. ஆனா அந்த குழந்தை கத்தும் கதறும். நம்ம பையன் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததுனால ஒன்னும் தெரியல. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவளுக்கு ஒரு கண்ணு அப்படி வீங்கி போய் கிடக்குது பாருங்க. இத பண்ணது நீதாங்கிறாப்லயே அந்த அம்மா அண்ணங்காரனையே குறை சொல்லிட்டு இருக்குது. சின்ன வயசுல இதே மாதிரி அவளை அடிச்சிருக்கிறல்ல, இப்பயும் கோவமோ என்னவோ நீ காட்டிட்ட, இப்படி எல்லாம் செய்யாத வைக்காதன்னு பழிய தூக்கி அவன் மேல போடுது. தங்கச்சியை பார்த்து நீ இதை நம்புறியான்னு கேட்க, நம்பல, ஆனா உன்னோட பாடி ஸ்ப்ரே ஸ்மெல் எனக்கு நல்லா தெரிஞ்சது அப்படிங்கிறா தங்கச்சி. என்ன பிளான் பண்றானா, அண்ணனையும் தங்கச்சியும் பிரிக்கணும். அண்ணனை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. அப்பதான் இவங்க நினைக்கிறது கைகூடும் போல தெரியுது. என் மேல இப்படி பழி போறத அமாண்டமா பழி போறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, நிப்பாட்டலன்னா என்ன பண்ணுவ, என்னையும் அடிப்பியா அப்படிங்கிறாப்ல அவ கேப்பா. நீ புள்ளைய வளர்க்கிற லட்சணம் எனக்கு தெரியாது, வெளியில அந்த ஆலிவர் நிக்கிறான் பாரு, அவன மாதிரியே என் தங்கச்சியும் மாத்த பாக்குறியா அப்படின்னு கேப்பாப்ல. மலையில நனைஞ்சிட்டு இருக்கிற அவனை, கோரமா இருக்கிற அவனை வீடியோ எடுக்கலான்னு தான் போன்ல முயற்சி பண்ணும்போது போனை இவ புடுங்குறா. போனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது போனை புடுங்கி அடிச்சு நொறுக்கிறா. இவனுக்கு பயங்கர கோவம் வரும். அந்த அம்மாவை செவத்தோரம் தள்ளி ஓங்கி ஒரு குத்து. அந்த அம்மா மேல இல்ல, பக்கத்துல சைடுல தான். ஆனா ஏதோ மூஞ்சிலேயே குத்து வாங்கினாப்ல. ஐயோ அம்மானு ஒரு ஆக்டிங்க போட்டு செம கத்துறா. கண்ணு தெரியாததுனால அந்த சத்தத்தை கேட்டு உண்மையை நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை தங்கச்சி திட்டுறா. இதுல காண்டானவன் எக்கையோட கெட்டு போங்கன்னு அங்க இருந்து விருட்டுன்னு கிளம்பி போயிடுறான். அந்த அம்மா நினைச்சது நடந்து போச்சு. விறுவிறுன்னு தான் கார் எடுத்துக்கிட்டு அப்பாவோட கார் அதை எடுத்துக்கிட்டு குழந்தைகளை காப்பாத்துக்கு தான் போறான். இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா போர்டு, நோட்டீஸ் போர்டு ஒன்னு இருக்கும். அதுல காணாமல் போன குழந்தைகளை பத்தி எல்லாம் நிறைய இருக்கும். அதுல நம்ம ஆலிவரோட உண்மையான பேரு வேற. தலைநர முடியோட ஜம்முன்னு இருந்திருப்பான். அவன் மிஸ்ஸிங், காணவில்லைன்னு போட்டிருக்கு. கடந்த 2 வாரமா காணவில்லையா. காணாம போன ஒரு குழந்தைய தான் வீட்டுல அவ டார்ச்சர் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்கிற உண்மையை இவங்க தெரிஞ்சுக்கிட்டான். அதே சமயம் இன்னைக்கு தங்கச்சி படிக்கிற ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே போல கேம் விளையாடுறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. தங்கச்சி அங்க இறக்கி விட்டுட்டு அவ வருவா. அதே சமயம் இங்க பார்த்தா போலீஸையும் கூட்டிக்கிட்டு, நீங்க என்ன விட்ட இடம் ரொம்ப தப்பான இடம், எப்படி அந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு பொம்பளை கிட்ட எங்களை ஒப்படைச்சிங்கன்னு சத்தம் போட, இங்க பாரு நான் இருக்கிற இதே சீட்ல இதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. 20 வருஷம் கவுன்சிலரா வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களோட ஒரு நல்ல அம்மா கிடைக்கிறது கஷ்டங்கிறாப்ல இந்த அம்மா சொல்லும். இல்ல அந்த அம்மாவுக்கு ஏதோ சம்திங் ராங். காணாம
போன இந்த பையனை கட்டாயப்படுத்தி வீட்டுல வச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு இவன் அந்த போட்டோவையும் காட்டுவான். ஆனா ஏற்கனவே அந்த அம்மா போன் பண்ணி இவன் ராத்திரி உச்சா போறான், தங்கச்சியோட கன்னத்துல ஓங்கி அடிச்சிருக்கான், என்னையும் அடிக்க பார்த்தாலும் பல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்குது போல. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து வாங்க, சேர்ந்தே போய் பார்ப்போம், வீட்டுல நடக்கிற கூத்த நீங்க தெரிஞ்சுக்கலான்னு அவன் கூப்பிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க பாருங்க, தங்கச்சியை ஸ்கூல்ல விட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் டேக்கு விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தா கிச்சன் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு நொறுக்கி தள்ளிட்டு இருக்கான் ஆலிவர். ஒரு கட்டத்துல என்னடா பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்த பாலெல்லாம் ஒழுகி குடிச்சிட்டு இருக்கிறான். ஆளை பாருங்க, மூஞ்சி முகரையெல்லாம் கோரமா மாறி போய் வயிறெல்லாம் பெரியவங்க மாதிரி ஒரு மாதிரி தொப்பை போட்டு வீங்கி போய் கோரமா இருக்கிறான். பசி பசின்னு வரான். பசி தாங்காம இந்த அம்மாவையே கடிச்சு குதற வரான். முடிய புடிச்சு பிச்சு எறிவான். அவ கைய போட்டு கடிச்சு விட்டுறான். அந்த அம்மா பயந்து ஓடி போய் கதவை சாத்திக்குது. நல்லா கடிச்சு குதறி எடுத்துட்டான் போல, மயங்கி விழுந்துருச்சு உள்ள. இங்கே அவன் கத்திக்கிட்டே திரியிறான். சரி, இந்த பக்கத்துல போன் பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த அம்மா முயற்சி பண்ணும்போது, மேடம் போன் எல்லாம் வேண்டாம், நேர்ல போய் பார்க்கலாம், தயவு செய்து வாங்கன்னு கூப்பிடுறான். அதுக்குள்ள இங்க பசி தாங்காம ஆலிவர் அங்க இருக்கிற மர டேபிளையே எவ்வளவு கோரமா கடிச்சு கடிச்சு தின்றான் பாருங்க. பல்லெல்லாம் நொறுங்கும் கடிக்கும் போது, ஆனாலும் கடிச்சு அதை முழுங்குறத நிப்பாட்டவே இல்லை. இந்த பக்கம் மயங்கி கிடந்தவங்க முழிச்சிட்டாங்க. ஒருபடி மேல போய் நம்ம ஆலிவர் பசியில அவனோட கையவே அவனே கடிச்சு கொதறி தின்றான். விரல கடிச்சு கொதறி தின்றான். அப்பா இதெல்லாம் கொஞ்சம் சென்சார் பண்ணி காட்டுங்கப்பா டேய், பார்க்க முடியல, அவ்வளவு கோரமா இருக்குது. இங்க மயங்கின அம்மா முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா இப்ப நிறைய ஆலிவர் சாப்பிட்டுட்டான்ல, சாப்பிட்டதுனால இப்ப அந்த பழைய பசி, அந்த பழைய கோரம் இல்ல. மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பக்கம் பார்த்தாப்லயே நின்னுட்டு இருக்கான். அவனை அமைதிப்படுத்துற ஒரு டெக்னிக் இருக்குது இல்ல, அந்த வட்டம் போடுறது, அதே டெக்னிக்கை கண்ணாடியில பண்ணி காட்டுறாங்க. தொடர்ந்து வட்டம் போட்டுக்கிட்டே இருக்க அவனும் அமைதி ஆயிட்டான். அப்புறம் ப்ரொசீஜர்ல அவன் தயாராயிட்டான்னு சொல்லி அவனை அந்த ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஃப்ரீசரை ஓபன் பண்ணி விடுறாங்க. அந்த ஃப்ரீசருக்குள்ள இருக்கிறது என்னன்னா, இறந்து போன இந்த அம்மாவோட பொண்ணோட டெட் பாடி இருக்குது. இன்னும் ஃப்ரீசருக்குள்ள பத்திரமா வச்சிருக்கா. இப்ப இவனை அங்க திறந்து விட்டு உள்ள வச்சு பூட்டிட்டா. அப்ப என்ன அர்த்தம், உள்ள போனவன் பசியில கண்டிப்பா உள்ள இருக்கிற அந்த டெட் பாடியை, அந்த அம்மாவோட பொண்ணோட டெட் பாடியை கடிச்சு கொதறவான்னு நம்பலாம். இங்க கண்டு தெரியாதவங்களுக்கே ஒரு அழகான ஸ்போர்ட்ஸ் டே கேம் நடக்குது. அந்த கேம்ல நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கா, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா விளையாண்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா தங்கச்சியோட போனுக்கு போன் பண்ணி, இப்ப நான் கொடுக்குற அந்த மெசேஜ் நீ கேட்கறியோ என்னவோ, ஆனா அந்த பொம்பளைய நம்பாத, அவன் மோசமானவ, ஏதோ தப்பா நடக்குது, நான் மனநல காப்பகத்தாட்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன் சொன்னதும் இந்த அம்மா உடனே உஷாராயிடுச்சு. வீட்டுல கண்ணா பின்னான்னு நொறுங்கி கிடக்கிற அசிங்கமா கிடக்கிற எல்லாத்தையும் வேக வேகமா கிளீன் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. இங்க கார்ல வந்து இறங்கியாச்சு. நீ உள்ள வர வேண்டாம், ஏற்கனவே அந்த அம்மா மேல கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்குது, நீ காருக்குள்ளேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் அம்மா மட்டும் இறங்கி வருது. கதவை தட்டினா இவங்க குளிச்சுட்டு வந்தாப்புல ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. எங்க அவன் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை இங்க கூட்டிட்டு வந்தானு கேட்க ஆமாங்கிறாங்க. என்ன பண்றது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், சும்மா ஃபார்மாலிட்டிக்காக செக் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் சரி வாங்க தாராளமா செக் பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள. அதுக்குள்ள நம்மால காரை திறந்து வெளியே வரும்போது காணாம போன அந்த ஆலிவரோட போட்டோ மிஸ்ஸிங்னு இருந்ததுல அந்த பாம்ப்லெட் வெளியில காத்துல பறக்குது. இவன் எகிரி குதிச்சு இந்த பக்கத்துல வரான். அங்க ஒவ்வொரு ரூமா அந்த அம்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்க பார்த்தா கடிச்சு கொதறப்பட்ட அந்த கோழிகளோட ரெக்கைகள்லாம் கிடக்கும். அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அண்ணங்காரம் போறான், அந்த ஸ்டோர் ரூம் பக்கம் போறான். இங்க இந்த அம்மா செக் பண்ண வரைக்கும் எதுவும் தப்பா தெரியல, எல்லாமே கரெக்டா இருக்குது. அப்புறம் அந்த ஆலிவரோட போட்டோ காமிச்சு இந்த பையனை எங்கேயாவது பாத்திருக்கீங்கன்னு கேட்டா சேச்சா இல்லவே இல்லையேன்னு போய் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயம் இங்க பாருங்க, ஸ்டோர் ரூமோட கதவுல பூட்டு போடப்பட்டிருக்கும். அதை ஒரு பெரிய கல் எடுத்து உடைச்சிருவான். உடைச்சு திறந்து உள்ள போய் பார்த்தா ஆலிவர் இறந்து போன அந்த அம்மாவோட டெட் பாடியோடைய அந்த அம்மாவோட பொண்ணோட டெட் பாடி அத கண்ணா பின்னான்னு கடிச்சு கொதறி சாப்பிட்டுட்டு இருக்கான். அட கோரமே, அதை பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. அதே சமயம் இங்க இந்த அம்மா கையில அந்த ரத்தம் கடிச்சு வச்சிருப்பான்ல, அந்த ரத்தம் கண்ணத்துல லைட்டா படும். என்ன ரத்தமா இருக்குதுன்னு கேட்கும்போது இவன் ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்லுவா. வெளியில வேற பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஸ்டோர் ரூம் பக்கம் வாங்க, இந்த கொடூரத்தை பாருங்கன்னு. உடனே இந்த அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு இல்ல 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 இதெல்லாம் பண்றது இறந்து போன என் பொண்ணுக்காக தான், இறந்து போன என் பொண்ணை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்காக தான், இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. கையை விடுன்னு இந்த அம்மா பதறது. கையை விடுறீன்னு கையை உதறிக்கிட்டு இந்த அம்மா ஓடுது பாருங்க. உடனே அவ எல்லாமே கையை மீறி போக போதுன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் கவுன்சிலர் அம்மாவை கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல காட்டினா அவ்வளவு கோரமா இருக்கிற ஆலிவரையும் பொணமா கிடக்கிற அந்த அம்மாவோட பொண்ணோட டெட் பாடியையும் பார்த்துட்டு பயந்து போய் உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், ஓடியான்னு ரெண்டு பேரும் வேகமா கார் பக்கம் போறாங்க. ஆனா அதே சமயம் இவ அவளோட கார் எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே இடிச்சு தள்ளிட்டா. இடிச்ச இடியில சம்பவ இடத்திலேயே கவுன்சிலர் அம்மா செத்து போயிடுச்சு. பாவம், நசுங்கி செத்து போயிடுச்சு. அண்ணங்கார மட்டும் இன்னும் சாகல, கொஞ்சம் மூச்சு இருக்குது. ரொம்ப பாசமா அப்படியே அழகா தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தவ திடீர்னு அவனோட அப்படியே மூஞ்சியை பிடிச்சு அங்க இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள முக்கி மூச்சு முட்டை செஞ்சு அண்ணங்காரனையும் கோரமா கொண்டு போட்டுறா. அடப்பாவமே. அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஓடி போய் அவளை வேக வேகமா கூட்டிட்டு போறேன்னு கிளம்புறா. அப்போ ஸ்போர்ட்ஸ் டேல பிடி மேடம் இருப்பாங்க. அவங்க என்னாச்சு இவளோட கண்ணுக்கு, இவளோட கண்ணு பக்கத்துல என்ன வீங்கி இருக்குன்னு விசாரிக்கும் போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம் சத்தம் போட்டு இந்த அம்மா போக இவங்களுக்கு சந்தேகம். ஒருவேளை குழந்தைய
இவ டார்ச்சர் பண்றாலோ என்னவோன்னு நினைக்கிறாங்க பிடி மேடம், பிடி டீச்சர். கார்ல ஏத்திட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கர ரத்த கலரியா கிடக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால எதையும் கவனிக்கல. அண்ணே எங்கன்னு இவ தேடிக்கிட்டு இருக்கா. திடீர்னு அண்ணனோட சத்தம் கேட்கும். என்ன அண்ணனோட சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அந்த சவுண்ட் கொடுக்கறது யாருன்னா ஆலிவர் தான். சத்த வர திசையை நோக்கி இவ போவா. தொட்டு பாப்பா. கோரமா ஏதோ ஒரு ரூபம் இருக்கிறத பார்த்துட்டு யாருதுன்னு பதறுவா. இவ உண்மையை சொல்லாம சமாளிக்க பாப்பா. உங்க அண்ணன் வெளியில இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பாப்பா. குரல் மட்டும் இங்க கேட்டுச்சு, வேற ஒரு ஆளா இருக்குதுன்னு இவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. ஒரு கட்டத்துல சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டவ அவளை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கப்பா. கதவை சாத்தினா அந்த ரூமுக்குள்ள தான் அண்ணனோட டெட் பாடி கிடக்குது. அந்த டெட் பாடியை ஏற்கனவே கடிச்சு குதறி வச்சிருக்கான் ஆலிவர். ஆனாலும் அண்ணனோட பல்லு எத்துப்பல்ல ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளிப் மாட்டிருப்பாங்க. சோ அந்த கிளிப்பை தொட்டு பார்த்ததும் அங்க இறந்து போய் கிடக்கிறது தான் அண்ணன் தானே புரிஞ்சுக்கிட்டு கதறி அழுகிறா பாவம் இந்த குழந்தை. வேற என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள அந்த அம்மா கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்துருச்சு. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, உன்னை பயமுறுத்த விரும்பல, எல்லாத்தையும் ஸ்மூத்தா கரெக்டா பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ இந்த மாதிரி தப்பா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது கையில கிடைச்சதா விட்டு ஓங்கி ஒரு எரிஞ்சிட்டு தப்பிச்சு ஓட போகும்போது பிடிச்சிடுறாங்க. ஆனாலும் அதையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது எதையே இடிச்சிட்டு கீழே வந்து மயங்கிடுறா. மயங்கினவளோட பாடியை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறா. அவ எந்த பக்கம் இழுத்துட்டு போறா? ஸ்விம்மிங் பூல் பக்கம் இழுத்துட்டு போறா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஆலிவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்கிட்டான். இந்த அம்மாவோட இறந்து போன பொண்ணோட டெட் பாடியை ஆல்ரெடி கடிச்சு குதறி வயிற்றுக்குள்ள நிறைய வச்சிருக்கா. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, எப்படி தான் பொண்ணு இந்த ஸ்விம்மிங் பூல்ல இறந்து போனாலோ அதே மாதிரி தண்ணியில மூழ்கடிச்சு இவளை உயிர் தியாகம் செய்ய வைக்கணும். அப்படி உயிர் தியாகம் செஞ்ச அந்த டெட் பாடிக்குள்ள ஏற்கனவே செத்து போனவளோட நாடி நரம்பு சதனி எல்லாத்தையுமே கடிச்சு குதறி வச்சிருக்கான்ல, அவன் கொண்டு வந்து அந்த மொத்தத்தையும் தங்கச்சியோட வாயில வாந்தி எடுக்கணும். அப்படி செஞ்சுட்டாங்கன்னா இறந்து போனவங்களோட ஆத்மா இந்த புது உடல்ல வந்து செட்டில் ஆயிடுமா. இதத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நீங்க அறகுறையா பார்த்திருப்பீங்க. அந்த கல்ட் இனத்தை சேர்ந்தவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் இப்பயும் உள்ள அமைக்கி கொல்ல முயற்சி பண்ணும்போது வெளியில வந்து இல்லன்னு இவ கத்துவா. இறக்கம் இல்லாம மறுபடியும் உள்ள அமைக்கி கொல்ல அந்த அம்மா முயற்சி பண்ணுது. அப்படி கொல்ல முயற்சி பண்ணும்போது கூட அவங்க அழுதுகிட்டு தான். ஏன்னா தான் பொண்ணு மாதிரி நினைச்சு சில நாட்கள் வளர்த்துட்டாங்கல்ல, அதனால அவங்க அதை தாங்கிக்க முடியல. அப்படி கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அதே சமயம் இந்த பக்கம் ஆலிவரோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு தொண்டை வரைக்கும் வெளியில வருது. கை காலெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கா தங்கச்சி. இன்னும் சில வினாடி தான், பொறுத்துக்கோன்னு அமுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மூச்சு முட்டுற சமயம் டப்புன்னு மேல வந்து அம்மா அப்படின்னு ஒரு கத்துவாங்க. அப்படி அம்மானு அந்த சத்தத்தை கேட்டதும் தான் பொண்ணை நினைச்சிடறா. என்னதான் இவ்வளவு கோரமா இவ்வளவு கொலைகளை பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு நொடி, அம்மானு கேட்கிற அந்த ஒரு நொடி இவங்க இந்த குழந்தைய கொல்ல முடியல. இவ்வளவு பெரிய கொடுரியா இருந்தாலும் இந்த பொண்ணை அவங்களால கொல்ல முடியல. இப்போ பிளாஷ்பேக்கு போனா இவங்க பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல அடிபட்டு சாக கிடக்கிறதையும் அந்த டெட் பாடியை அம்மா உடனே கீழே குதிச்சு காப்பாற்ற முயற்சி பண்றதையும் அந்த பிளாஷ்பேக் எல்லாம் நம்ம பாக்குறோம். இவங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. எவ்வளவு கோரமா எவ்வளவு கொலைகளை பண்ணாலும் எல்லாம் பண்ணது இந்த ஒரு நொடிக்காகத்தான். ஆனா கடைசியில பார்த்தா அம்மான அந்த ஒத்த வார்த்தையில விழுந்துடுறாங்க. கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னை விட்டு விலகியே இருங்கன்னு சொல்லி அவ விலகி போக பாக்குறா. இந்த அம்மா விடாம சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு அவ கிளம்பி போயிடுறா. ஆலிவர் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இந்த அம்மா என்ன பண்ணணும்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்குது. அவனுக்கு பசி வேற எடுத்துருச்சு போல. வீட்டு பக்கம் போக இந்த பொண்ணை கடிச்சு தின்ன பாக்குறான். ஆலிவரோட வயித்துல ஓங்கி ஒரு எத்து விட்டுட்டு இவ ஒரு வழியா வீட்டு வாசலை தாண்டி வெளியில வந்துட்டு இருக்கா. அப்ப சரிக்கு பொத்துன்னு கீழே விழுந்து மயங்குறா. இல்ல மயங்கல, அறகுறையா இருக்கிறா. அப்பையும் கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறா, போராடுறா. அதுக்குள்ள இங்க வயித்துல நல்ல ஒரு குத்து விழுந்ததுனால நம்ம வயலுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இவ எப்படியோ அந்த வட்டத்தை எல்லாம் தாண்டி வெளியில ஓடியாந்துடுறா. ஆலிவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு கார் வருது. யார் கார் தெரியுதா? நம்ம பிடி டீச்சர் அம்மா கார். ஏன்னா கண்ணுல ஏதோ அடிபட்டு இருந்ததுனால சந்தேகப்பட்டு வீடு வரைக்கும் அவங்க செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தங்கச்சியை பாத்துறாங்க. இனி தங்கச்சி சேஃப்னு தெரிய வருது. அதே மாதிரி கார்ல இருந்து வெளியில காணவில்லைன்னு போஸ்டர் பறந்து வந்ததுல அந்த போஸ்டரை நம்ம ஆலிவர் பாக்குறான். அப்படி பார்த்ததுமே அந்த நொடி இவனுக்குமே தன்னோட பழைய ரூபம், தன்னோட பழைய பேரு, இது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பக்கம் பார்த்தா அம்மா தான் பொண்ணோட டெட் பாடியை பாக்குறதுக்காக வராங்க. சாப்பிட்டது போக மிச்ச மீதி கொஞ்சம் இருக்குது. தான் கையவே அறுத்து அந்த ரத்தத்தை அந்த பாடியில விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த சுண்ணாம்பு கோட்டை தாண்டி இப்ப ஆலிவர் வெளியில வந்து விழுந்துட்டான். அப்படி விழுந்ததுமே பயங்கரமா துடிக்கிறான். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது போல. பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள தான் பொண்ணோட டெட் பாடியை இழுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கம் அம்மா வந்துட்டு இருக்காங்க. இங்க போலீஸுக்கு மேட்டர் எல்லாம் தெரிய வர போலீஸ் அவங்க வீட்டுக்கு சோதனை போடுறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா சுண்ணாம்பு கோட்டுக்கு வெளியில இருக்கிற நம்ம ஆலிவரை தான் பாக்குறாங்க. ஆலிவர் வயிறெல்லாம் வீங்கி போயிருந்ததுல இப்ப வயிறெல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாத்தையுமே வாந்தி எடுத்துட்டான் போல. உதவி பண்ணுங்க அப்படிங்கிறான். உன் பேர் என்னன்னு கேட்டா தான் பேரு கானர்ங்கிறான். எஸ், இவனோட உண்மையான பேரு கானர். அந்த பேர் அவன் சொல்றான்னா என்ன அர்த்தம்? அவன் பழையபடி நார்மலா ஆயிட்டான்னு அர்த்தம். அந்த சுண்ணாம்பு கோட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவன் அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருப்பான் போல. வெளியில வந்துட்டா எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டாங்கிறதுனால நார்மல் மோடுக்கு வந்துட்டான். சரி, இந்த அம்மா எங்கன்னு பார்த்தா தான் பொண்ணோட டெட் பாடியோட ஸ்விம்மிங் பூல்ல அவ எப்படி செத்தாலோ அதே மாதிரி இவங்களும் செத்து போய் கிடக்குறாங்க கட்டி பிடிச்சாப்ல. போலீஸ் வந்து பார்க்கும்போது
பார்க்கும்போது 2 பேர் டெட் பாடியை கவனிக்கிறாங்க. 2 பேரும் இறந்து கிடக்க பாடியை டிஸ்போஸ் பண்ண அப்படியே படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல கொஞ்சம் வினோதமான கதை தான். இதே மாதிரி வேற ஒரு வினோதமான கதையில மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம சேனல்ல போடுறது, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். ஸோ நீங்களும் தேடி தேடி பார்க்காம ஒரே இடத்துல இருந்து எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.